பேசாதீங்க. பேரன்பு கொண்ட பெரியவர்களே, நாடக கலை ரசிகர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் நெடுந்தோடி கிராம சேர்ந்த எங்கள் ஸ்ரீ கலைத்தண்டல் நாடக மன்றத்தின் முதற்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். என் கம்பெனி உரிமையாளர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் நெடுந்தோண்டி கிராம சேர்ந்த திருமிகு பெரிய முருகன் ஐயா. பாருங்க, செங்கல்பட்டு மாவட்டம் மராத வட்டம் இளையாள கிராம சேர்ந்த திருமிகு ஏ கன்னியப்பன் ஐயா. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் விட்டலாவரம் சேர்ந்த திருமிகு பெரியசாமி ஐயா. பாருங்க, விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் நல்லூர் கிராம சேர்ந்த திருமிகு சேகர் ஐயா. கம்பெனி மேனேஜர் பாருங்க, யாரா இருந்தாலும் எங்களுக்கு பயமா என் நண்பன் சொன்னா தண்டையில இறங்கிடுவே சுயமா. யாரா இருந்தாலும் அந்த எம்மனா இருந்தாலும் எங்களுக்கு என்ன பயமா. பேரை வச்சுக்கிட்டு காட்டாதடா வந்தா நடு ரோட்டில் தான் மாட்டேனா வெட்டிடும். எங்களுக்கு என்ன பயமா. பாருங்க, எங்களுக்கு என்ன பயமா. என் கம்பெனி மேனேஜர் பாருங்க, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் நெடுந்தோண்டி கிராம சேர்ந்து திருமிகு ஆர் வெங்கடேஷ் ஐயா.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் தென்புத்திர கிராம சேர்ந்து திருமிகு சுரேஷ் ஐயா இன்று நடத்தக்கூடிய நாடு என்னவென்றால் சைலண்ட். அமைதி அமைதி, பேசாதீங்க பேசாதீங்க. இன்று இரவு அம்மா நயன்தாரா பிடிப்பாரு. அப்புறம் பப்புன்னு வந்தான் விட்லாபுரத்துல இருந்து போன வருஷம் வந்து ஆண்டாண்டி இதே மேடியில ஆல்ரெடி சீல்றேன்னா உள்ள போட்டாண்டி பப்புன்னு அப்படின்னு ஏரி வேலை பேசி கிடப்ப என் கதை. ஏரி வேலை கூட எங்க வைக்கிறான் இப்போ? பாவம் ஏரி வேலை தான் ஜென்மத்தை செருப்பால் அடிச்சு உழைக்கிறாங்க ஜனங்க. இருக்கட்டும் பரவாயில்ல. இன்று நடத்தக்கூடிய நாடு என்றால் சைலண்ட். அதாவது இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்றாலும் என்றென்றும் நம் மனதில் நீங்க இடம் பிடித்த திருமிகு கோதண்ட ஐயா அவர்கள் நினைவால் இன்று நடத்தக்கூடிய நாடகம் என்னவென்றால் பட்டாறு வாண்டர் என்ன அச்சாதாரங்கோ தடாலு தவுல தின்னா செந்தலக்காரங்கோ நினைக்காதீங்கோ கைத்தான வேலை காட்ட மூலக்காரங்கோ இன்னும் முடியும் முன்னால நான் கதை கொடுப்பேன் கண்ணால. சைலண்ட் சைலண்ட். இன்று நடத்தக்கூடிய நாடகம் என்றால் தானா சூரகர்ணன். தானா சூரகர்ணன் என்ற நாடகத்தை எங்கள் சிற்றூர் கேட்டியோ நடத்த முன்வந்துள்ளோம். இதில் எவையா குற்றமுறை இருந்தாலும் தாங்கள் வீட்டு பிள்ளைகள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னிப்புள்ளோ அவ்வாறு மன்னித்து ஆட்கொள்ளுமாறு மிகவும் சிறந்தாந்து கேட்டுக்கொள்கிறோம்.